ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் என்னோட குழந்தைங்களுக்கு டேஸ்டியா பேலன்ஸ்டா கலர்ஃபுல்லான லஞ்ச் பேக்ஸ் தாங்க பேக் பண்ணி அனுப்பினேன். வாங்க என்ன ரெசிபி பேக் பண்ணி அனுப்பினேன் அப்படிங்கறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மசாலா கார்ன் பண்றதுக்கு ஒரு கார்னை 5 பீஸா கட் பண்ணிக்கிட்டேங்க. ஏன்னா அவங்க பாக்ஸ்ல வைக்கிறதுக்குமே அது ஃபிட் ஆகணும். அண்ட் சின்ன பீசஸா இருந்தா அவங்களுக்கு எடுத்து சாப்பிட்றதுக்கு மத்தியானத்துக்கு ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸோ 5 பீஸா கட் பண்ணிட்டு தண்ணியில ஆட் பண்ணிக்கிட்டேன். அதுல 1 ஸ்பூன் சால்ட் ஆட் பண்ணிக்கிட்டு அதை வேகவும் வச்சுட்டேங்க. கார்ன் வெந்துட்டு இருக்கும் போது பன்னீர் ஃப்ரை பண்றதுக்காக நான் பன்னீர் எடுத்து கியூப்ஸா அதை கட் பண்ணி வச்சுக்கிட்டேங்க. அப்புறம் ஒரு பேன்ல 2 ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அப்புறம் 1 ஸ்பூன் ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், 1 ஸ்பூன் கர்ட், 1/2 ஸ்பூன் சால்ட்டும் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. அப்புறம் 2 ஸ்பூன் பிளெயின் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கிட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுறேங்க. நல்லா மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் நான் ஆல்ரெடி கட் பண்ணி வச்சிருக்க பன்னீர் பீசஸ அதுக்குள்ள ஆட் பண்ணி நல்லா அந்த மசாலாவோட அந்த பன்னீரை மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஊற வச்சிடுறேங்க. பன்னீர் ரெஸ்ட் ஆயிட்டு இருக்க நேரத்துல கார்னை செக் பண்றேன். கார்ன் நல்லா வெந்துருச்சுங்க. ஸோ இப்ப கார்ன் எல்லாத்தையும் வெளியில எடுத்துடலாம். கார்னை ஒன்னொன்னா வெளியில எடுத்துட்டு ஒரு பிளேட்ல வச்சிடுறேன். அப்புறம் அந்த பிளேட்லயே 1 ஸ்பூன் சாட் மசாலா அண்ட் 1 ஸ்பூனுக்கு பட்டர் எடுத்துக்கிறேன். சாட் மசாலாலே சால்ட்டும் இருக்கும். ஸோ தனியா நம்ம சால்ட் ஆட் பண்ண வேண்டியது இல்லை. அது மட்டும் இல்லாம நம்ம ஆல்ரெடி சால்ட் 1 ஸ்பூன் போட்டு தான் நம்ம கார்னை குக் பண்ணினோம். அதனால வெறும் சாட் மசாலா சால்ட் மட்டுமே இதுக்கு போனதுமானதா இருக்கும். ஃபர்ஸ்ட் பட்டரை நல்லா கார்ன் மேல தடவிட்டு அதுக்கப்புறம் அதை சாட் மசாலால ஒரு தடவை அப்படியே தொட்டு எடுத்தாலே மார்னிங் ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட நல்லா இருக்கும். நெக்ஸ்ட் அடுப்புல ஒரு பேன் வச்சு ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். எண்ணெய் சூடானதும் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சிருந்த அந்த பன்னீர் இருக்கு இல்லையா, அத ஒன்னொன்னா அந்த பேன்ல எடுத்து ஃப்ரை பண்றதுக்கு வைக்கிறேன். பன்னீர் கொஞ்சம் ஃப்ரை ஆன உடனே அதை ஒன்னொன்னா திருப்பி வச்சு அடுத்த சைடையும் குக் பண்ணி எடுக்கிறேன். இப்போ சைட் டிஷ் பன்னீரும் ரெடி ஆயிடுச்சுங்க. நெக்ஸ்ட் 3 லெமன் எடுத்து லெமன் ரைஸ் பண்றதுக்கான ஜூஸ் பிழிஞ்சு எடுத்துக்கிறேங்க. அடுத்து ஒரு சின்ன மிக்ஸி ஜார்ல 2 பச்சை மிளகாய், 1 பீஸ் இஞ்சி போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிறேங்க. ஸோ இன்னைக்கு நம்ம மசாலா லெமன் ரைஸ் பண்ண போறோம். அதுக்காக தான் இந்த இஞ்சியும் பச்சை மிளகாவும். அப்புறம் ஒரு கடாய் அடுப்புல வச்சு 2 ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கோங்க. அதுல ஒரு 10 முந்திரி பருப்பு ஆட் பண்ணிக்கோங்க. அது கூட 1 ஸ்பூன் கடுகு,